வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 31/1/2026 அந்த வீடியோ எடுக்கிறேன். நாளைக்கு பட்ஜெட், நாளைக்கு மார்க்கெட் இருக்குது. 30ஆம் தேதி நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 98 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 25,200 லெவலுக்கு கீழே போகல. ஸ்பாட் நிஃப்டி 214 லெவலில் வந்தது. அதே மாதிரி மேலே வந்து 370 போயிட்டு முடிஞ்சது 325 க்ளோஸ் ஆயிருக்குது. 25 320 க்ளோஸ் ஆயிருக்குது. நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கேண்டில் காட்டும். ஆனால் நேற்றை காட்டிலும் அது முதல் நாள் காட்டிலும் நேற்றுக்கு வந்து என்ன இருக்குன்னா 98 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆனால் சார்ட் பிரகாரம் பார்த்தோம்னா அது புல்லிஸ் தான் தெரியுது. நல்ல வால்யூமோட தான் அது பிரேக், நல்ல வால்யூமோட தான் ட்ரேட் ஆயிருக்குது. இப்போ நிஃப்டியோட சார்ட் பார்ப்போம், அதில் தெரியணும்னு. இப்போ நிஃப்டியோட சார்ட்டை பாருங்கள். 25,320 க்ளோஸ் ஆயிருக்கு. 98 பாயிண்ட் டவுன். பட் க்ரீன் கேண்டில் காட்டுதுலையா, அது எதுக்கான நேற்றுக்கு வந்து ஓப்பன் ஆனதை காட்டிலும் ஹையில் க்ளோஸ் பண்ணதுனால க்ரீன் கேண்டில் இருக்குது. நல்ல வால்யூமாக இருக்குது பாருங்க. இங்கே கடந்த 4 நாளாக நல்லா வால்யூமோட தான் ட்ரேட் ஆயிருக்குது. அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை உடச்சி கீழே க்ளோஸ் ஆகவே இல்லை. ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே நிற்கிது. ஸோ இது வந்து நல்ல புல்லிசைனில் தான் இப்போதைக்கு இந்த கேண்டில் நல்ல புல்லிசைன் காட்டினது. பட் அந்த ஹை இன்னும் பிரேக் பண்ணலை. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 25,500, 25,650 இல்லை 25,060, 26,060 வரலும் இது போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கான காரணம் பட்ஜெட்டும் இருக்குது. ஸோ நாளைக்கு பட்ஜெட் ரெடி. பட்ஜெட் இன்னைக்கு நல்ல வாலடைல் இருக்கும். டவுன் சைடு ஜோன் இந்த 25,200க்கும் 24,900க்கும் உள்ள திருப்பி மாட்டிக்கிச்சுன்னா இதே கண்டிஷன் மோடில் தான் இருக்கும். சப்போஸ் 24,900 உடச்சதுனா தான் அதுக்கடுத்து ஒரு 300-500 பாயிண்ட் வரணும் இறங்க வாய்ப்பு இருக்குது. முதல் லெவலே 24,750 வரணும் வரலாம் நிஃப்டிக்கு. இப்போது நம்ம 2 அனலைசிஸ் பண்ணுவோம். ஆப்ஷனை பொறுத்து நம்ம நிஃப்டி 25,400 கால் ஆப்ஷன் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத ஜஸ்ட் பார்க்கறதுக்காக. இது கால் ஆப்ஷன். நேற்று மார்க்கெட் வந்து டவுனில் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி ரெக்கவர் ஆகி திரும்ப டவுன்லேயே க்ளோஸ் ஆனது. ஸோ நல்லா ப்ரீமியம் இறங்கி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குது. கரெக்டாக இது வரலும் வந்திருக்குது பாருங்கள். வந்துட்டு திருப்பி சைடு வேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, நாளைக்கு என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுங்கிறது தெரியாது. பட் ஒரு லெவல் வந்துச்சுன்னா வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அந்த லெவல்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து நான் எழுதி வச்சது நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட அனுபவத்தில் அதை தெரிஞ்சுக்கங்க. இப்போ நிஃப்டி கால் ஆப்ஷன் 25,400 கால் ஆப்ஷனை பொறுத்தவரையிலும் க்ளோஸ் ஆனது 162 ரூபா. ஸோ டவுன் சைடு பார்த்தோம்னா 94 ரூபாவும் 60 ரூபாவும் இருக்குது நம்ம கால்குலேஷன் பிரகாரம். இந்த 2 லெவல்லையும் வந்து நின்றுச்சுன்னா ஒரு வேளை வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங். மேலே 210 ரூபா, 410 ரூபா, 517 ரூபா. ஸோ அப்சைடும் நல்லா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வாலடைல் இருக்கிறதுனால. சேம் திங் நிஃப்டிக்கான 25,400 புட்டு 225 க்ளோஸ் ஆயிருக்குது. சாரி 210 ரூபா 95 பைசா க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா அப்சைடில் 420 வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எக்ஸிட் பண்ணிக்கிறதுக்கு 420 லெவலில் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். கீழே வந்து 160, 120, அப்புறம் 97, அப்புறம் 70. இந்த 4 லெவல் வந்து சப்போர்ட் ஜோன், நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஒருவேளை 100க்கு கீழே ரெண்டுமே கிடைச்சதுன்னா, ஒரு சைடு நல்லா ஏறி இருக்கும்போது இன்னும் 100 ரூபாய் கீழே கிடைக்குதுன்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுத்து பார்க்கலாம். இது வந்து டிப்ஸ் கிடையாது, அட்வைஸ் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் பட்ஜெட் டே அன்னைக்கு இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறதுனால எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த லெவல் சொன்னேன். தவிர உங்களை ட்ரேட் பண்ணவோ, பை சொல்லவோ, செல் சொல்லவோ வந்து இல்லை இந்த வீடியோ. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நாளைக்கு பட்ஜெட் அன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ 100 ரூபாய்க்கு கீழே ஏதாவது ஒரு லெவலில் உங்களுக்கு டெக்னிக்கலாக அதை பையிங் சான்ஸ் கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு கேப் இருக்குதுங்களா, 160 ரூபா லெவலில் கேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணணும். இது புட்டுக்கு. இதே லெவலில் கால் சைட்லையும் இதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல கேப்பு ஃபில் ஆகிடுச்சு. இதுதான் லோவில் இருக்குது. ஸோ மேலே பார்த்தோம்னா இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரிய கேப்பு. ஸோ எங்கேருந்து விழுந்தது. ஸோ இதுக்கான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த கேப்லாம் நாளைக்கு மேபி ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2 பக்கமும் மார்க்கெட் போகுங்கிறது நல்லா தெரியும் போது கால்குலேட்டராக ரிஸ்க் எடுங்க. குவான்டிட்டியும் கரெக்டாக இருக்கட்டும், மணி மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக பண்ணிக்கங்க. நாளைக்கு ப்ராஃபிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. நன்றி.